ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் நாராயண முத்து மாரியம்மன் துறையோடு விருப்பமான முதல் ஜிபிஏ பிரதேஷ் முல்லை டாக்ஸ் நண்பர்கள் அவரது மாவட்ட துடிப்பட வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒன்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட பொன்னாங்கால் அதிரா போர்படை நண்பர்கள் இணைந்து கண்டனிப்பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் மாலை முரசு பத்திரிகை நிறுவனங்களையும் தினகரன் பத்திரிகை நிறுவனங்களையும் விழாக்குழுவின் சார்பாக விழாவில் ஏற்றெடுக்கப்படுகிறார்கள். சீக்கிரம் வீரர்களை உற்சாகப்படுத்தின வீரர்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகையினையும் விழாக்குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை மாலை முரசு பத்திரிகையாளர் தினகரன் பத்திரிகையாளர் விழாமேடைக்கு வாங்க போய் விழாமேடைக்கு வந்துட்டு போங்க. சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்தின வீரர்கள் நெருங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. பரிசு தொகையினை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் நாராயண முத்து மாரியம்மன் துறையோடு திருப்பூர் பிபிஆர் பிரதர்ஸ் முல்லை பேக்ஸ் உரிமையாளர் அவர்கள் கால மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையிலே எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் இணைந்து கண்டனிப்பட்டி தீப்பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றே பிறதரவானா என்கின்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒலிக்கச் செய்தார். கலியப்போம் குன்றனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார். கலியன் என்பது பேரு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற மகிபாலம் பட்டினா அந்த ஊரு எப்பேற்பட்ட வரலாறு. அந்த வரலாற்றுக்கு பெருமை சேர்த்தினார். சிவகங்கை மாவட்டம் பொன்னாங்கால் அதிரா போர்படை நண்பர்கள் இணைந்து கண்ணடிப்பட்டி தீப்பாய்ந்த அம்மன் குழு வீரர்களுக்கு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள். கண்ணடிப்பட்டி என்றாலே கொல்லங்குடி மண்ணிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வெட்டுடையால் காளியம்மன் கோவிலுக்கு பெருமை சேர்த்தினார். வீர மங்கை வேலு நாச்சியாரை வெள்ளையரிடம் காட்டிக் கொடுக்காத அந்த வெட்டுடையால் காளியம்மன் புகழ் வேண்டினார். கொல்லங்குடிக்கு அருகாமையில் இருக்கின்றார். கண்டை பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கீரணிப்பட்டி பிஸ்டல் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக இளப்பார்பட்டி சிறைப்பறவை சூர்யா கூட்டாளிகள் டிகேஎஸ் வெள்ளவன் விசுவாசிகள் பாலமேடு திருச்சி புறநகர் மாவட்டம் மருங்காபுரி தாலுகா கீரணிப்பட்டி பிஸ்டல் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக இளப்பார்பட்டி சிறைப்பறவை சூர்யா கூட்டாளிகள் டிகேஎஸ் வெள்ளவன் விசுவாசிகள் அதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முதல் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் அவரது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட கருப்பசாமி துறையோடு முத்துவாள் நண்பர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு யாருங்க சொல்ல வந்திருக்காங்க. அப்போ 2 ரவுண்ட் அடிச்சாச்சு. லேட் பண்ண சீக்கிரம் வந்துருங்க. சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள். தான் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நாராயண முத்து மாரியம்மன் துறையோடு திருப்பூர் பிபிஆர் பிரதேஷ் முல்லை பாஸ் அவரது காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார். பொன்னாங்கால் அதிரா போர்படை இணைந்து கண்டறிப்பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற போராடி கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற போவது யார்? வெளியில் செல்ல போவது யார்? செல்வது யார்? செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கட்டுங்கள். ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அன்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீறி பாய்கின்ற ஒற்றை காளையா இல்லை வான் நோக்கி உயர்ந்துகிற கொம்புகளை அடக்க துடிக்கின்ற காளையர்களா? காலை களம் இறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவுற்றது. காலை களம் இறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மண் நல்லி வெற்றி திலகமிட்டு மகத்தான வாழை சூடி வந்த காளையா
இல்லை கர்வத்தை கர்மம் கொண்டு பின்னில் முத்தம் பதிக்க வந்தார் 9 வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய அழைப்புகளை ஏற்ற விழாவை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற கோனேரி கோட்டை தமிழ் செல்வம் அவர்களையும் காரைக்குடி அன்பரசன் அவர்களை விழாவின் சார்பாக வருக வருக என்போடு அழைக்கப்படுகின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பொன்னாங்கால் அதிரா போர்பட இணைந்து கண்டனி பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிஞ்சி பூமூக்க குமரி கண்ட நடு நடுங்க குற்றால் அருவியம் சிறு சிரிக்க உள்ளவன் வளர்த்த காலை பதித்த உறவே நடு நடுங்க வைக்க நன்னாட்சி கொண்ட தமது நாட்டின் போல விளையாட்டி கொண்டிருக்கின்ற ஆலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் சென்ற எல்லா பேரும் புகழ விளையாட்டி கொண்டிருக்கின்ற திருவாரூர பெய்யத்தின் செல்ல பிள்ளை ராமநாதபுரம் மாவட்டம் நாரேந்தர் முத்து மாரியம்மன் திருப்பூர் வீட்டிய பிரேஸ் முல்லை பேஸ் அவரது நாளை மிக துடிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடுமையான போட்டியில் வெற்றி பெற போவது யார்? நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா? ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாக்கு வைத்து 10 நாட்கள் பிறந்து வந்த வீரர்களா? இல்லை கத்தி ஏடு கத்தி முறையிட கூர்மையான ஆயுதத்தை தயாரிகளில் வைத்து வந்த காலையா? இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு பொட்டல் பூ மணக்க திடலில் தீ பறக்க பட்ட பிரச்சனைகள் பல இருந்தால் பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வல்லர்களுக்கு ஏராளமான சூழ்நிலையில் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உரித்தாக்கி சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கில் தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல்லா மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த சேதுவதியர் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட நாரேந்தர் முத்து மாரியம்மன் துணையோடு திருப்பூர் பிபிஆர் டிரஸ் முல்லை பேஸ் அவரது காலை மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை ரோக்கோடு வெள்ளையிலே வெளியேறு என்ற முழக்கத்தை செய்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார். சிவகங்கை மாவட்ட பொன்னாங்கால் அதிரா போர்பட இணைந்து கண்டறிப்பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற போராடுகிறார்கள். வெற்றி பெற போவது யார்? வெளியே செல்ல போவது யார்? உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரம் ஓசை. வீரர்களின் ஊக்க மருந்து நாடு ஊற்றும் நமதாட்டம் நடத்தி செல்வோம் அடுத்த கட்டம். முன்னிற்கு மாவட்டம் நாரேந்தர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட முத்து மாரியம்மன் துணையோடு திருப்பூர் பிபிஆர் பிரதர்ஸ் முல்லை பேஸ் உரிமையாளர் காலமிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடைசி 10 நிமிடம். லாஸ்ட் வாட்டரில் கடைசி 10 நிமிடம். அந்த காலையை எப்படி மடக்கிய தீர்வோடு ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கிற வீரர் வியக்காமல் விளையாட முடியாது. விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனத்தை வரமாக்கு ஒரு லட்சியத்தை மரமாக்கு. விதைத்த விதைகள் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். வளர்வது நம் கையிலே தான் என்று தளமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவக்க பிறந்து சிவந்த மண்ணிலே வளர்ந்து செம்மன் பூமியிலே பயிற்சி எடுத்தார். பொன்னாங்கால் அதிரா போர்பட இணைந்து கண்டறிப்பட்டி தீப்பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்பார். மண்ணெடுத்து கை கேட்கும் 18 கைகளுக்கு பெருமை சேர்த்திடவா? ஒட்டு திண்ணையில் வளர்த்து வாங்கி 8 தாயை கட்டி வைத்து எட்டி பார்த்து வளர்த்து யாருக்கு பெருமை சேர்த்திடவா? காலை முழுவதிருந்து திண்ணையில் படுத்துறங்கி வந்த வீரர்களா? இப்படி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம். சீட்டி அடியுள்ள கை தட்டுங்கள். வீரர்களையும் காலையில் உற்சாகப்படுத்துங்கள். தொடர்ந்து களப்பாடக்கூடிய திருச்சி புறநகர் மாவட்டம் அரங்காபுரி வட்டம் கீரடிப்பட்டி மிக்சர் காலையை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் கொண்டு வருவார் என அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த காலையை எதிர்கொள்வதற்காக இளைப்பாறுபட்டி சிறைப்படை சூர்யா கூட்டாளிகள் பிகேஎஸ் வெள்ளவன் விசுவாசிகள் பாலமேடு தங்களை தயாரித்து ஆரம்பித்திருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முதல் வழக்கறிஞர் தமிழ் செல்வ அவர்கள் நாளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட
சொல்லை பேச்சு உரிமையாளர் நமது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மாமன்னர் மருது பாண்டியர்களுடன் இயங்கினார். சிவகங்கை மாவட்டம் பொன்னாங்கால் அதிரா போர்படை நண்பர்கள் இணைந்து கண்டடிப்பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசோதனை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா 9 கல்லூரி மாணவர்களா ஆதியூர் மண் என்றாலே திருமாடாலை சேகரம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டார். ஆதியூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் விளையாடுவார் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சி நிகழ்ச்சியிலே சமயத்திலே 5வது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நாரேந்தல் முத்து மாரியம்மன் துணையோடு திருப்பூர் விபிஆர் பிரதர்ஸ் முல்லை பேட்ஸ் அவரது நாளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையை அடக்கி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதிரா போர்படை இணைந்து கண்டடிப்பட்டி தீ பாய்ந்த அம்மன் வீரர்கள் வெற்றி பெற போராடி கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற போவது யார்? வெளியே செல்ல போவது யார்? கடைசி 5 நிமிடம் நேரம் கடைசி 5 நிமிடம் வீரர்களின் ஊக்கம் அறிந்து நடந்து கொண்டிருக்கின்ற வடமத்திய நிகழ்ச்சியை உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்கூடம் PK மீடியா காளையார் கோயில் அன்பு சொந்தங்களுக்கு பட்ட பகலிலே மேலும் சிவா கிரியேஷன்ஸ் அன்பு சொந்தங்களுக்கு பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வேலையாடு தனியா அதை பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு எங்களது விழாக்குழுவை சார்பாக கோடான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். சீட்டி அறியுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். கடைசி 4 நிமிடம் கடைசி 4 நிமிடம் சீட்டி அறியுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை கருப்பு நீடு கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறேன். கருப்பு நீடு கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறேன். உற்சாகப்படுத்துங்கள். ரெண்டுமே சவுண்ட் எதுவும் சவுண்ட் சவுண்ட் குறைஞ்சிச்சு. சீக்கிரம் கைவிட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் வேறு முறை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற நாரேந்திர முத்து மாரியம்மன் துணையோடு திருப்பூர் விபிஆர் பிரதர்ஸ் முல்லை பேட்ஸ் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்தினார். பொன்னாங்கால் அதிரா போர்படை இணைந்து கண்டடிப்பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார்? வெல்ல போவது யார்? கடைசி 3 நிமிடம் லாஸ்ட் ஃபார் 3 மினிட்ஸ். கடைசி 3 நிமிடம். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து அமைதியா இருக்கீங்க. 5000 பேர் போயிருக்கீங்க. காலையில் நாங்களே கட்டிக்கிட்டு கட்டிங்க கையை கட்ட மாட்டேன்னு சொல்றீங்க. ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டா. APJ அப்துல் கலாம் புகழ் வேண்டினா. ராமநாதபுரம் மாவட்டம் நாரேந்தல் முத்து மாரியம்மன் துணையோடு திருப்பூர் நகர் விபிஆர் போலீஸ் முல்லை பேஸ் உரிமையாளர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காலையிலே எப்படி மடக்கிய தீர்வோடு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை பொன்னாங்கால் அதிரா போர்படை இணைந்து கண்டடிப்பட்டி தீ பாய்ந்த அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி 2 நிமிடம் லாஸ்ட் பாட்டில் கடைசி 2 நிமிடம். அதிகங்கள் கை தட்டுங்கள். வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள். ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா? நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? கட்டுதல் வேலையா? நாயகனா? ஐயன் வளர்த்த காலையா? ஐயா வென்ற வீரமா? என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா? களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா? வீரர்களே காலம் காலைக்கா இல்லை வேலைக்கா என கொடுத்திருந்து பார்ப்போம். யார் என்று கொடுத்திருந்து பார்ப்போம். தேவ கைது
மாடு வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது. மாடு வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது. நடந்து முடிந்த சுற்றில் ராமநாதபுரம் மாவட்டம் நாராயண முத்து மாரியம்மன் துறையோடு திருப்பூர் விபிஎஸ் உள்ளதோஸ் திருவாரூர் பெரியக்கும் செல்ல பிள்ளை மறைக்காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது.